ஒரு காலத்தில் அசுரனை அழிக்கவே உருவான விஷ்ணுவின் அவதாரம் நரசிம்மர் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் உலகையே அதிரச் செய்தார். அந்த கோபம் அதிகரித்துக் கொண்டே போனது. தேவர்கள் கூட நடுங்கினர். யாராலும் அவரை அமைதிப்படுத்த முடியவில்லை. அப்போது எல்லோரும் ஓடியது ஒரே இடம். அதுதான் மகாதேவன். அவரிடம் இந்த கோபம் தொடர்ந்தால் உலகமே அழியும் என்று வேண்டினர். சிவன் அமைதியாக கண்களை மூடினார். ஆனால் அந்த அமைதி ஒரு புயலாக மாறப்போகிறது. சில நொடிகளில் சிவன் ஒரு அதிசயமான மற்றும் பயங்கரமான உருவத்தை எடுத்தார். அது மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை. அது சரபேஸ்வரர். 8 கால்கள், கூர்மையான இறக்கைகள், கர்ஜிக்கும் முகம். அது சக்தியின் உச்சம். சரபா வானத்தை கிழித்தபடி நரசிம்மரை எதிர்கொண்டார். இருவரின் சக்தி மோதிய போது பிரபஞ்சமே குலுங்கியது. ஆனால் அந்த போரில் வெற்றி அல்லது தோல்வி இல்லை. சரபா நரசிம்மரின் கோபத்தை மெதுவாக அடக்கினார். அந்த கணத்தில் நரசிம்மரின் கண்கள் தெளிந்தது. கோபம் கரைந்தது. அவர் தனது உண்மையான தெய்வீக நிலைக்கு திரும்பினார். உலகம் மீண்டும் அமைதியாகியது. இந்த கதை என்ன சொல்லுகிறது என்றால், சக்தியை வெல்ல சக்தி போதாது, அமைதிதான் தேவை. அத்தனை பேரும் பயந்த இடத்தில் சிவன் அமைதியால் வென்றார். இந்த மாதிரி மறைந்துள்ள ஆன்மீக கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.